ஹலோ ஆல், இந்த வீடியோவில் நான் முதல்வன் அண்ட் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் நடக்கக்கூடிய யூபிஎஸ்சி ஃபிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸோட ஜியாகிரபி டெஸ்ட் 1 அதோட கொஸ்டின்ஸ் அண்ட் தென் ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். The ecliptic plane is the plane in which the Earth orbits the Sun and it is tilted related to the Earth's equator by 23.5 degrees. Statement 2. The circle of illumination is the boundary between the day and night side of the year and changes its position throughout the year due to the tilt of the Earth axis. இந்த ரெண்டுத்தில் எதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா போத் 1 and 2. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்லிப்டிக் பிளேன். இது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சன்னை சுற்றி எர்த்து வந்து ஒரு எக்லிப்டிக் பிளேன், ஒரு எக்லிப்ஸ் பேட்டர்னில் தான் வந்து நமக்கு ரிவால்வ் வந்து ஆகும். அதனால தான் நமக்கு வந்து நியரஸ்ட் பொசிஷன், ஃபாரஸ்ட் பொசிஷன், அதாவது பெரிஜி அப்போஜி அதெல்லாம் வந்து படிக்கும். அதே மாதிரி எர்த்து வந்து டில்ட்டாக இருக்குது. ஸோ அந்த டில்ட் ஆகிறனால தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த வேரியேஷன்ஸ்லாம் ஆர்டிக்லையும் அண்டார்டிக்லையும் வந்து வரும். அதையும் நம்ம படிச்சிருப்போம். அது பார்த்தோன்னா 23.5 டிகிரி. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சர்க்கிள் ஆஃப் இலுமினேஷன். சர்க்கிள் ஆஃப் இலுமினேஷன்னா என்னென்னா, இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு பக்கத்தில் வந்து இப்போ இந்த பக்கம் தான் வந்து சன் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஹாஃபில் வந்து பார்த்தோன்னா டேரக்ட் சன்லைட் வந்து இருக்கும். ஸோ அங்கே ஃபுல்லாக டேயாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நைட் டைம் வந்து இருக்கும். ஸோ சர்க்கிள் ஆஃப் இலுமினேஷன் தான் டே அண்ட் நைட்டை வந்து பிரிக்கும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்ட். ஸோ இதில் வந்து இந்த 23.5 டிகிரி ஃபில் டைமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து போத் 1 and 2. அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, ஆன் 22nd December which among the following phenomena is all associated with the year. ஃபஸ்ட்டு நம்ம 22nd Decemberனா என்னன்னு தெரியணும். அது வந்து வின்டர் சால்ஸ்டிஸ். அப்போ நமக்கு வந்துட்டு நார்த்தன் ஹெமிஸ்பியரில் வின்டர் வந்து இருக்கும். இப்போ என்ன ஆகுன்னு சொல்கிறாங்கன்னா, டிலேடு சன்ரைஸ் அண்ட் அட்வான்ஸ்டு சன்செட் இந்த நார்த்தன் ஹெமிஸ்பியர். கரெக்ட். நமக்கு வந்து வின்டர் இருக்கும்போது சன்ரைஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதுவே சன்செட் வந்து சீக்கிரமாக நடந்துடும் நார்த்தன் ஹெமிஸ்பியரில். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. செகண்ட் பார்த்தோன்னா, சன் டஸ் நாட் செட் பிலோ த ஹரிசான் அட் தி ஆர்டிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நமக்கு வந்துட்டு ஆர்டிக் சர்க்கிளில் வந்துட்டு சன் வந்து செட்டே ஆகாது, சன்செட்டே வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டைமில் நார்த்தன் ஹெமிஸ்பியரில் வின்டர் வந்து இருக்குது. ஸோ வின்டர் டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சன் வந்து ஃபஸ்ட்டு உதிக்கவே செய்யாது. அண்டார்டிக் சர்க்கிள் கீழே தான் வந்து பார்த்தோம்னா, ஸோ இந்த பிக்சரை பார்த்தோம்னா தெரியும், ஆர்டிக் சர்க்கிளில் வந்து வின்டர் அப்போ சன்லைட்டே படாது. எக்ஸாக்ட் இந்த பிக்சருக்கு ஆப்போசிட்டில் வந்து இருக்கும். அண்டார்டிக் சர்க்கிளில் தான் வந்துட்டு நமக்கு சன் வந்து செட் வந்து ஆகாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து இன்கரெக்ட். நார்த்தன் ஹெமிஸ்பியர் எக்ஸ்பீரியன்ஸஸ் வின்டர் வெல் த சதர்ன் ஹெமிஸ்பியர் எக்ஸ்பீரியன்ஸஸ் சம்மர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். 1 2. இதிலே நம்ம வந்து பார்த்தோம்னா ஆக்சுவலி 2 and 3 வந்து கான்ட்ரடிக்ட் ஆகுது. நார்த் ஹெமிஸ்பியரில் வந்து வின்டர் இருக்க போகுது அப்படின்னா ஆர்டிக் சர்க்கிளில் சன் வந்து இருக்கக்கூடாது. சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து சம்மர்னா அண்டார்டிக் சர்க்கிளில் தான் சன் இருக்கணும். ஸோ 2 and 3 ரிலேட் பண்ணி கூட 2 and 3 ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம்னா 2 and 3 ஒன்று தான் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஸோ அதை வச்சு 1 2 நம்ம வந்து போடலாம். ஸோ இங்கே வந்துட்டு அந்த பிக்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூன் 21, 22 இது வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு சம்மர் சால்ஸ்டிஸ். இப்போ வந்து டாபிக் ஆஃப் கேன்சரில் டேரக்ட் சன்ரே வந்து படும். நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஆர்டிக் சர்க்கிளில் சன் வந்து டஸ் நாட் செட். அதுக்கு ஆப்போசிட்டாக டிசம்பர் 21, 22 வின்டர் சால்ஸ்டிஸ் வந்து நடக்கும். அப்போ பார்த்தோன்னா நமக்கு நார்த்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கக்கூடிய இந்த ஆர்டிக் சர்க்கிளில் வந்து சன் உதிக்கவே உதிக்காது. கீழே இருக்கக்கூடிய அண்டார்டிக் சர்க்கிளில் தான் 6 months சன்லைட் இருக்கும். அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஈக்குனாக்ஸ் வந்து மார்ச் 21, 22. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா செப்டம்பர் 22, 23. இந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா சன்ரைஸ் வந்து டேரெக்டாக நமக்கு ஈக்குவேட்டரில் வந்து இருக்கும். இப்போ வந்துட்டு எக்ஸாக்டாக ஹாஃப் சன்லைட் அப்புறம் வந்து ஹாஃப் டே அந்த மாதிரி நமக்கு வந்து வரும். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த இன்டர்நேஷனல் டேட் லைன். So the international date line is an imaginary line near the 180 degree longitude, which is not a perfectly straight line as it zigzags to avoid splitting countries and territory. Crossing the international date line from the western hemisphere to the eastern hemisphere results in gaining of a day. இல்லை எதெல்லாம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்டர்நேஷனல் டேட் லைன்னா என்ன தெரியணும். 180 டிகிரி லாங்கிடியூட். அதாவது லாங்கிடியூட்னா என்ன அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி நார்த் டு சவுத்தில் வந்து வரையக்கூடிய இமேஜினரி லைன்ஸை தான் லாங்கிடியூட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதில் வந்து 180 டிகிரியில் வந்து வரக்கூடியது இன்டர்நேஷனல் டேட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த சர்க்கிள் ஆஃப் இலுமினேஷனில் வந்து பார்த்தப்போ ஒரு பக்கம் டேயாக இருக்கும், ஒரு பக்கம் நைட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து பிரிக்கிற மாதிரி ஒரு டைம் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த இன்டர்நேஷனல் டேட் லைன். இன்டர்நேஷனல் டேட் லைனுக்கு வெஸ்ட் சைடில் வந்து ஒரு டைமும் ஈஸ்ட் சைடில் ஒரு டைமும் நமக்கு இருக்கிற மாதிரி. எக்ஸாக்டாக இதை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்திருக்க மாட்டாங்க. ரீசன் என்னென்னா, இந்த இடத்துல வந்து நிறையா கண்ட்ரிஸோட டெரிட்டரிஸ் இருக்குது. ஒரே கண்ட்ரியோட டெரிட்டரிஸ்னால் ஒரே டைம் வரணும் அப்படின்றதுனால இது வந்து ஜிக்ஸாக்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து கரெக்ட். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா, வெஸ்ட் டு ஈஸ்ட் போகும்போது ஒரு டே வந்து கெயின் ஆகும். அதாவது ஒரு டே வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியும், நமக்கு சன் வந்து ரைசஸ் வந்து ஈஸ்ட். அப்போ இந்த பக்கம் தான் சன் வந்து வரப்போகுது. சன் வந்து இந்த பக்கம் வருது அப்படின்னா இந்த ஹாஃப் ஆஃப் இந்த எர்த்துக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு நாள் வந்து உதயமாயிடும். ஃபஸ்ட்டே அவங்களுக்கு ஒரு நாள் வந்து பறந்துடும். அப்போ இந்த சைடு வெஸ்ட் இருக்குது, இந்த சைடு ஈஸ்ட் இருக்குது. நம்ம வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு போனால் நமக்கு ஒரு டே வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்காது. ஒரு டே வந்து லாஸ் தான் வந்து ஆகும். அதுவே நம்ம ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு போனோம் அப்படின்னா ஈஸ்ட்டில் தான் டே வந்து ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிடும். வெஸ்ட்டுக்கு ஸ்லோவாக தான் வரும். அப்போ தான் நமக்கு +1 வந்து கிடைக்கும். அதே வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு போனோம்னா -1 தான் நமக்கு வந்து கிடைக்கும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. எதெல்லாம் கரெக்டுன்னு கேட்டாங்கன்னா 1 only. Next பார்த்தோம்னா statement 1. The nebular hypothesis proposes that the inner planet like the Earth are composed primarily of lighter elements while the outer planets are made up of heavier elements.
Statement 2. Nebular hypothesis suggests that the sun and planets, including the earth, formed from a large cloud of gas and dust. நமக்கு வந்து சோலார் சிஸ்டமோட ஃபார்மேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நெபுலார் அப்படின்ற ஒரு இதில் வந்து தான் உருவாகிருக்கும் அப்படின்றத நம்ம வந்து படிச்சிருப்போம். அது வந்து ஸ்டேட்மெண்ட் 2ல் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1ல் வந்து நம்ம லாஜிக் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இன்னர் பிளானட்ஸ் லைக் எர்த், நமக்கு வந்துட்டு எர்த், மெர்க்குரி, வீனஸ், எர்த், மாஸ் இதெல்லாம் வந்து இன்னர் பிளானட் சொல்லுவோம். இது வந்து ப்ரைமரியாக லைட்டர் எலமெண்ட்ஸில் இருக்கிறதாவும் அவுட்டர் பிளானட்ஸ் வந்து ஹெவியராக இருக்கிறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து இந்த நெபுலர் ஹைப்போதைசிஸ்லேயே பார்த்தோன்னா இந்த சன்னை சுற்றி எல்லா பிளானட்ஸும் வந்து ரிவால்வ் ஆகும்போது எதெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கோ அதெல்லாம் சன் கிட்டேயும், எதெல்லாம் லைட்டாக இருக்கோ அதெல்லாம் தூரமாக போகிறதாகவும் நம்ம வந்து படிச்சிருக்கோம். அதுமாதிரி ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் அது எல்லாமே பார்த்தோன்னா கேஷியஸ் பிளானட் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். ஆனால் இன்னர் பிளானட்ஸான எர்த் எல்லாமே பார்த்தோன்னா ஹெவியர் எலமெண்ட்ஸ் லைக் நமக்கு வந்து சிலிக்கான், அதுக்கப்புறம் வந்துட்டு அயன், நிக்கல் அந்த மாதிரி எலமெண்ட்ஸால் வந்து உருவாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்கணும்னா இன்னர் பிளானட்ஸ் லைக் எர்த்துக்கு வந்து ஹெவியர் எலமெண்ட்ஸும் அவுட்டர் பிளானட்ஸ்க்கு வந்துட்டு லைட்டர் எலமெண்ட்ஸும் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தான். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், இப்போ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த எவல்யூஷன் ஆஃப் எர்த் அட்மாஸ்பியர் எப்படி உருவாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இயர்லி எர்த்ஸ் அட்மாஸ்பியர் வாஸ் primarily composed of carbon dioxide, water vapor, methane, ammonia with almost no oxygen. Statement 2. Rise of oxygen in the atmosphere occurred mainly due to volcanic activity which released large amount of oxygen over million of years. ஸோ எர்த்தோட அட்மாஸ்பியர் எவல்யூஷன் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஸ்டார்டிங்கில் எர்த் வந்து உருவாகும் போது அதோட அட்மாஸ்பியரில் கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் வேப்பர், மீத்தேன், அமோனியா இதெல்லாம் தான் இருக்கும். ஆக்சிஜன் வந்து இருந்திருக்காது. அதுக்கப்புறம் இந்த பீரியட் ஆஃப் எவல்யூஷனில் தான் ஆக்சிஜன் வந்து உருவாகிருக்கும். அது எப்படின்னா நமக்கு லிவிங் ஆர்கானிசம் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்துட்டு ஓஷனில் வந்துட்டு அது வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கும். அப்படி தான் ஆக்சிஜன் வந்து உருவாயிருக்குமே தவிர வால்கானிக் ஆக்டிவிட்டி மூலமாக ஆக்சிஜன் வந்து இப்போ கூட நமக்கு ரிலீஸ் ஆகாது. இது வந்து ஒரு லாஜிக் தான். வால்கானிக் ஆக்டிவிட்டி நமக்கு ஆக்சிஜன், சல்ஃபர் அண்ட் நைட்ரோஜன் தான் ரிலீஸ் ஆகும், ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் ஆகாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபினாமினா மைட் ஹேவ் இன்ஃப்ளூயன்ஸ் த எவல்யூஷன் ஆஃப் ஆர்கானிசம் இன் எர்த். ஸோ வந்து எவல்யூஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வந்து பார்த்துப்பா எப்படி ஆர்கானிசம்ஸ் வந்து அடாப்ட் ஆகி அதோட எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்றப்போ இவால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃபேக்டர்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். கான்டினென்டல் ட்ரிஃப்ட் எஸ் சான்ஸ் இருக்குது, வல்கானிக் எரப்ஷன்ஸ் சான்ஸ் இருக்குது, கிளேஷியல் சைக்கிள், ஓஷன் கரண்ட், இன்சோலேஷன் வேரியேஷன். இது எதுவுமே வந்து எவல்யூஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலை அப்படின்னு நம்மளால் வந்து எலிமினேட் வந்து பண்ண முடியாது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் எல்லாத்தோட இம்பாக்ட் கொஞ்சமாச்சும் நமக்கு ஆர்கானிசமோட எவல்யூஷனில் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து 1 2 3 4 5 ஆல் தி அபவ் தான் ஆன்சர். அடுத்து பார்த்தோம்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ எர்த்தை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது நமக்கு தெரியும். பிகாஸ் எர்த்தோட அவுட்டர் கோர் பார்த்தோன்னா லிக்யூடாக இருக்கும். அது வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரிஜினேட் ஆகுது. ஸோ இந்த எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ஜென்ரேட்டட் பை த மூவ்மெண்ட் ஆஃப் மோல்டன் அயன் ஆன் நிக்கல் இன் தி அவுட்டர் கோர். எஸ், அது வந்து கரெக்டு. ஜியோமேக்னெட்டிக் ரிவர்சல் வேர் த மேக்னெட்டிக் நார்த் அண்ட் சவுத் போல் ஸ்விட்ச் பிளேசஸ் occur at regular predictable intervals over the geological time. The magnetosphere shaped by the Earth's magnetic field extends far beyond the atmosphere and is compressed on the side facing the sun due to solar wind. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு அவுட்டர் கோர்லேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஒரிஜினேட் ஆகுது. அதுதான் இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இந்த கோர்லேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஒரிஜினேட் ஆகுது. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அண்ட் ஜியோமேக்னெட்டிக் ரிவர்சல் வந்து நடக்கும். அதாவது நார்த் போல் அண்ட் சவுத் போல் வந்து ஷிஃப்ட் ஆகும். பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அது வந்து ரெகுலராக ப்ரெடிக்டபிள் இன்டர்வல்ஸில் நடக்குமான்னு கேட்டால் இல்லை. அதை நம்ம வந்து எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி ப்ரெடிக்டபிள், ரெகுலர் இதெல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. நம்மளால் அப்படி சொல்லவும் வந்து முடியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ராங். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து மேக்னெட்டோஸ்பியர் ஷேப்டு பை தி எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எக்ஸ்டென்ஸ் ஃபார் பியாண்ட் தி அட்மாஸ்பியர் அண்ட் இஸ் கம்ப்ரஸ்ட் ஆன் த சைட் ஃபேசிங் த சன் டியூ டு சோலார் விண்ட். அது வந்து கரெக்ட். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டும் இந்த சன்லேருந்து வரக்கூடிய அந்த சோலார் விண்டும் இன்ட்ராக்ட் ஆகிறதுனால தான் நமக்கு வந்து அரோராஸ், கலர்ஃபுல் லைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அரோரா பொரியாலிஸ், அரோரா ஆஸ்ட்ராலிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபினாமினா தான் இந்த 3ல் வந்து சொல்கிறாங்க. ஸோ 3 வந்து கரெக்டு. ஸோ ஆப்ஷன் வந்து 1 and 3 ஒன்லி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஸ்டேட்மெண்ட் 1. Occurrence of aurora borealis and aurora australis is influenced by the tilt of Earth's magnetic axis and variations in the magnetic field. ஸோ இப்போ நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். கரெக்டாக நமக்கு வந்து எர்த்தை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அது வந்து இந்த சன்னோட விண்டோட இன்ட்ராக்ட் ஆகும்போது கலர்ஃபுல் லைட்ஸ் வந்து நார்த் போல் சவுத்து போலில் ஃபார்ம் ஆகும். அது அரோரா borealis and aurora australis சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து என்னென்னா both aurora borealis and aurora australis are typically more visible during the periods of high solar activity such as solar flare and coronal mass ejection. அதுவும் வந்து கரெக்ட். ஏன்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா இந்த சோலார் ஃப்ளேர் அண்ட் கொரோனல் மாஸ் இஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் நடக்கும்போது அதிகப்படியான இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து இருக்கும் வித் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ அதிகமான லைட் வந்து நமக்கு விசிபிளாக இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். பட் இது வந்து கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷனாக கேட்டால் இல்லை, இட் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். அது எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் 1க்கு அப்புறம் பிகாஸ் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து ஆட் பண்ணணும். இந்த ஸ்டேட்மெண்ட் 1க்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு இடையில பிகாஸ் போடும்போது அது கரெக்டாக வந்தது அப்படின்னா தான் எக்ஸ்ப்ளனேஷன்.
இங்கே ஸ்டேட்மெண்ட் 1ல் வந்துட்டு வேரியேஷன்ஸ் நல்லா நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் 2ல் வந்து பார்த்தோம்னா சோலார் ஃப்ளேர் அண்ட் கொரோனா மாஸ் இன்ஜெக்ஷன் அப்போ ஹை விசிபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் எக்ஸாக்டாக இதுதான் எக்ஸ்ப்ளனேஷனாக கேட்டால் வந்து இல்லை. அதனால் போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் நாட் அ கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். இதில் சோலார் ஃப்ளாஷ்னா என்ன, கொரோனா மாஸ் இன்ஜெக்ஷனா என்ன, இது தவிர சோலார் விங்குனா என்ன, இது மூணுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியணும். ஸோ அதுவுமே வந்து கேட்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து consider the following statement regarding the study of Earth's interior. The variations in seismic wave velocity through Earth's interior has helped in identifying the boundaries between the crust, mantle and core. Xenolites, which are fragments of rock brought to the surface by volcanic eruption, provide direct samples from the Earth mantle. The study of Earth's gravitational field variation provides insights into the distribution of mass within the Earth's interior. The composition of Earth's mantle is inferred partly from the analysis of meteorite, which are believed to be remnants of the material from which the solar system formed. ஸோ எதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ எர்த்தோட இன்டீரியர் நமக்கு வந்து க்ரஸ்ட்டு, மேண்டில், கோர் 3 லேயர் இருக்குது, அது வந்து தெரியும். இதில் வந்துட்டு எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டைரக்ட் எவிடன்ஸ் இருக்குது, அதே மாதிரி நமக்கு இன்டைரக்ட் எவிடன்ஸ் இருக்குது. இதில் ஒன் ஆஃப் த மெயின் இன்டைரக்ட் எவிடன்ஸ் பார்த்தோம்னா சீஸ்மிக் வேவ் வெலாசிட்டி, நம்மளோட எர்த்குவேக்கோட வேவ்ஸில் வந்து பாடி வேவ், சர்ஃபேஸ் வேவ்ஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி அதோட வெலாசிட்டி டைரக்ஷன் பேஸ் பண்ணி நம்ம க்ரஸ்ட்டு, மேண்டில், கோர் வந்து சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் பார்த்தோம்னா ஜீனோலித்னா என்னென்னா வால்கானிக் எரப்ஷன்ஸ் நடக்கும்போது அதுலேருந்து வரக்கூடிய ராக்ஸ் ஃப்ராக்மெண்ட்ஸில் இது வந்து எர்த்தோட மேண்டல்லேருந்து வருது. அதை எடுத்து ஸ்டடி பண்ணும்போது நமக்கு டைரக்ட் எவிடன்ஸே வந்து கிடைக்குது எர்த்தோட இன்டீரியர் எப்படி இருக்கும். ஸோ அதுவுமே கரெக்ட். அப்போ இது வந்து இன்டைரக்ட் எவிடன்ஸ், அடுத்து வந்து டைரக்ட் எவிடன்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்டடி ஆஃப் தி எர்த்ஸ் கிராவிடேஷனல் ஃபீல்ட் வேரியேஷன், அதை பேஸ் பண்ணி நமக்கு எப்படி எர்த்தோட இன்டீரியர் இருக்குன்னு தெரியலாம். அகைன் ஒரு இன்டைரக்ட் எவிடன்ஸ். அடுத்து பார்த்தோன்னா காம்போசிஷன் ஆஃப் எர்த்தோட மேண்டல் எப்படி தெரியுதுன்னா மீட்டியோரைட் தெரியும். நமக்கு வந்து நம்மளோட எர்த்தோட எக்ஸ்டர்னல் அட்மாஸ்ஃபியரில் மீட்டியோர்ஸ் இருக்குது. அது வந்து எர்த்து உள்ள அட்மாஸ்ஃபியர் உள்ள வந்து எய்தர் அது வந்து பேர்ன் ஆகலாம், இல்லைனா எர்த்தோட சர்ஃபேஸே வந்து ரீச் ஆகணும். அதோட காம்போசிஷன் வந்துட்டு எர்த்தோட இன்டர்னல் காம்போசிஷனோட சிமிலராக இருக்க சான்ஸ் இருக்குது. பிகாஸ் என்டையர் சோலார் சிஸ்டம் ஃபார்ம் ஃப்ரம் அ சிங்கிள் நெபுலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெபுலா ஹைப்போதீசிஸில் படிச்சிருக்கோம். ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த எவிடன்ஸ் டு ஸ்டடி அபவுட் த எர்த்தோட இன்டீரியர். ஸோ இதில் ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ 1, 2, 3 and 4. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அகெயின் earthquake waves பற்றி கேட்டிருக்காங்க. seismic waves. P waves travel through both the solid and liquid layers of the earth, but their speed decreases when passing through the outer core. Yes. ஸோ P waves-ஆல் சாலிட், லிக்விட் ரெண்டுத்தையுமே வந்துட்டு ட்ராவல் பண்ண முடியும். அண்ட் அதோட ஸ்பீட் வந்து டிக்ரீஸ் ஆகும் அவுட்டர் கோர். அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த seismic waves-ஓட வெலாசிட்டி அண்ட் டைரக்ஷன் வச்சு தான் எர்த்தோட இன்டீரியரே மேப் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து S waves cannot travel through the earth's outer core, creating a shadow zone beyond approximately 1 or 4 degree from the earthquake's epicenter where they are not detected. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கோரில் வந்துட்டு அவுட்டர் கோர் வந்து லிக்விட். எஸ் வேவ் பொறுத்த வரைக்கும் நமக்கு சாலிடில் மட்டும் தான் ட்ராவல் பண்ணும், லிக்விடில் ட்ராவல் பண்ணாது. அதை வச்சு தான் நம்ம சொல்ல எர்த்தோட அவுட்டர் கோர் லிக்விட். அதில் தான் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ஒரிஜினேட் ஆகுது. இதனால் என்ன ஆகுனா எஸ் வேவை மேப் பண்ணோம் அப்படின்னா பியாண்ட் 104 டிகிரி ஃப்ரம் த எபி சென்டர் நம்மளால் அதை பார்க்க முடியாது. எபி சென்டர் அப்படின்னா என்ன, ஒரு எர்த்குவேக் வந்து நமக்கு உள்ளேருந்து எங்கே ஒரிஜினேட் ஆகுதோ அதை வந்து ஃபோக்கஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது சர்ஃபேஸில் எங்கே ஃபஸ்ட்டு வந்து படுதோ அது வந்து எபி சென்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எபி சென்டர் வந்து 104 டிகிரிக்கு மேலே எஸ் வேவை பார்க்க முடியாது. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அடுத்து சர்ஃபேஸ் வேவ்ஸ் விச் ட்ராவல் அலாங் த எர்த் எக்ஸ்டீரியர். நமக்கு வந்து பார்த்தோன்னா எர்த்குவேக் வேவை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பாடி வேவ், சர்ஃபேஸ் வேவ். நமக்கு வந்து பாடி வேவில் வரதான் பார்த்தோம்னா பி வேவ், அப்புறம் வந்து எஸ் வேவ். சர்ஃபேஸ் வேவில் 2 இருக்குது. அது வந்து ஒன்று வந்து லவ் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ராலி வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சர்ஃபேஸ் வேவ் which travel along the earth's exterior are faster than body waves and often cause the most damage during an earthquake. இல்லை மோஸ்ட் டேமேஜ் அப்படின்றது ஃபைன் தான், பட் ஃபாஸ்டராக அப்படின்னு கேட்டால் நோ. ஸோ ஸ்டேட்மெண்ட் 3 வந்து இன்கரெக்ட். இருக்கலே ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா பி வேவ், அடுத்து எஸ் வேவ், அதுக்கப்புறம் தான் சர்ஃபேஸ் வேவ். ஸோ 3 வந்து வராது. ஆன்சர் வந்து 1 and 2 only. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கொஷின் நம்பர் 11 ரிகார்டிங் சுனாமிஸ். Earthquakes occurring along the subduction zone, particularly those involving vertical displacement of sea floor, are major cause of tsunami. Second statement, volcanic eruption, especially those involving underwater volcanic activity, can generate tsunamis due to massive displacement of water. சுனாமினா தெரியும், இந்த ஓஷனிக் வேவ்ஸ் வந்து வருது தான். இப்போ நமக்கு வந்துட்டு சி ஃப்ளோரில் வந்துட்டு எர்த்குவேக் நடக்கும்போது, அதுவும் வந்து சப்டக்ஷன் ஜோனில் அப்படின்னா என்னென்னா நமக்கு அங்கே பிளேட்ஸ் வந்துட்டு மூவ் ஆகுது, அதனால எர்த்குவேக் வந்து நடக்குது. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு வாட்டரும் வந்து டிஸ்பிளேஸ் ஆகும், சுனாமி வேவ்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்தோன்னா இந்த வால்கேனிக் எரப்ஷன்ஸ், அதே மாதிரி தான் அண்டர் வாட்டரில் வால்கேனிக் எரப்ஷன்ஸ். இப்போ நமக்கு வந்துட்டு இந்த ரீசெண்டாக வந்து பசிபிக் ஓஷனில் கூட வால்கேனோ வந்து எரப்ட் ஆகும்போது நமக்கு சுனாமி வேவ்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட், போத் 1 and 2. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஹாட்ஸ்பாட் வால்கனிசம் பற்றி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1, Hawaiian Islands are example of an volcanic chain formed due to hotspot volcanism. Statement 2, hotspot volcanoes are majorly found at the tectonic plate boundaries. Statement 3, Hawaiian Islands were formed due to mantle plumes rising from the Earth's core mantle boundary region, creating volcanic activity at the surface. ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் Hawaiian Islands are example of volcanic chain due to hotspot volcanism வந்து கரெக்ட்.
ஹாட்ஸ்பாட் வால்கனிசம் அப்படின்றது ஜென்ரலாக பார்த்தோன்னா நமக்கு இந்த மேண்டல் ப்ளூம்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு வால்கனிக் ஃபார்மேஷன். இது பார்த்தோன்னா பவுண்ட்ரிஸில் இருக்காது. ஜென்ரலாக வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 2 பிளேட் இருக்குது அப்படின்னா இந்த பிளேட் வந்துட்டு சென்டர்லேருந்து இப்போ நமக்கு வந்து ரிட்ஜஸ் அது வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை நமக்கு வந்து ஒரு பிளேட் கீழே இன்னொரு பிளேட் சப்டக்ட் ஆச்சுன்னா அப்போ வந்து ப்ளூம் மேலே வந்து நமக்கு இந்த லவா வந்து மேலே வந்து வால்கனிக் எரப்ஷன் வந்து ஃபார்ம் ஆகும். பட் இந்த மேண்டல் ப்ளூம் இல்லைனா ஹாட்ஸ்பாட் வால்கனிசம் என்ன அப்படின்னா ஒரு பிளேட்டோட சென்டர் ரீஜன்லேருந்து நமக்கு வந்து வரும், நாட் அட் த பவுண்ட்ரி. ஸோ அதனால் பார்த்தோன்னா ஸ்டேட்மெண்ட் 2 ஹாட்ஸ்பாட் வால்கனோஸ் ஆர் மேஜர்லி ஃபவுண்ட் அட் த டெக்டானிக் பிளேட் பவுண்டரிஸ்னால் கேட்டால் இல்லை. ஸோ அது வந்து வித்தின் த டெக்டானிக் பிளேட் பவுண்டரி. ஸோ நார்மல் வால்கனோ அப்படின்றது பவுண்டரியில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். பட் இந்த ஹாட்ஸ்பாட் வால்கனிசம் வந்துட்டு வித்தின் த பிளேட் பவுண்டரி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தான். அடுத்து ஹவாயன் ஐலண்ட்ஸ் ஆர் ஃபார்ம் டியூ டு மேண்டல் ப்ளூம் ரைசிங் ஃப்ரம் தி எர்த்ஸ் கோர் மேண்டல் பவுண்டரி ரீஜன் கிரியேட்டிங் வால்கனிக் ஆக்டிவிட்டி தி சர்ஃபேஸ் வந்து கரெக்ட். ஸோ ஆப்ஷன் பார்த்தோன்னா ஒன்லி ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் 2 and 3 இஸ் கரெக்ட். அதாவது ஸ்டேட்மெண்ட் 3 தான் கரெக்ட் அண்ட் தட் எக்ஸ்பிளைன்ஸ் ஸ்டேட்மெண்ட் 1. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கன்சிடர் த ஃபாலோயிங். நமக்கு வந்துட்டு சென்ட்ரல் ஏஷியாவில் வந்து உரல் மவுண்டன், அது வந்து 4 மவுண்டன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா யூரோப்பில் வந்து பிளாக் ஃபாரஸ்ட், அது வந்து பிளாக் மவுண்டன், அண்ட் சவுத் அமெரிக்காவில் ராக்கீஸ் 4 மவுண்டன், ஆஃப்ரிக்காவில் அட்லஸ், அது வந்து பிளாக் மவுண்டன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது எதனா வந்து கரெக்ட்லி மேட்ச் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த உரல்ஸ் இன் சென்ட்ரல் ஏஷியா அது வந்து கரெக்டு, இது வந்து 4 மவுண்டன் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா த பிளாக் ஃபாரஸ்ட் விச் இஸ் இன் யூரோப், இது வந்து பார்த்தோன்னா பிளாக் மவுண்டன், அதுவுமே வந்து கரெக்ட். எது தப்பு அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ராக்கீஸ் அது வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 மவுண்டன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன மிஸ்டேக்னா இது வந்து நார்த் அமெரிக்காவில் இருக்குது, அது வந்து மிஸ்டேக். அடுத்து பார்த்தோன்னா அட்லஸ் இன் ஆஃப்ரிக்கா. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இது வந்து 4 மவுண்டன்ஸ், ஆனால் இங்கே வந்து பிளாக் மவுண்டன்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 3 and 4 வந்து தப்பு, 1 and 2 தான் கரெக்டு. ஸோ ஆன்சர் வந்து 1 and 2. ஸோ இது வந்து நம்ம ஃபேக்சுவலாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபேக்ட் தான். ஸோ உரல் வந்து சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்குது, அது வந்து 4 மவுண்டன். பிளாக் ஃபாரஸ்ட் யூரோப்பில் இருக்குது, அது வந்து பிளாக் மவுண்டன். ராக்கீஸ் இட் இஸ் இன் நார்த் அமெரிக்கா. நெக்ஸ்ட்டு வந்து அட்லஸ் பார்த்தோன்னா அது வந்துட்டு நமக்கு ஒரு 4 மவுண்டன். ஸோ இதை வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோன்னா வால்கனோஸோட ரீஜன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மவுண்ட் வெசுவியஸ், அது வந்து இட்டாலியில் இருக்குது, கரெக்ட். மவுண்ட் ஃபியூஜி ஜப்பானில் இருக்குது, கரெக்ட். மவுண்ட் சென்ட் ஹெலன்ஸ் இது வந்து பார்த்தோன்னா நியூசிலாந்து கொடுத்துருக்காங்க, நோ. இது வந்து பார்த்தோன்னா யூஎஸில் வந்து இருக்குது, ஸோ அது வந்து தப்பு. மவுண்ட் லாவோ அது வந்து ஹவாய் யூஎஸ்ஏயில் இருக்குது, ஸோ அது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ எத்தனை கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க, ஸோ 3+1. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கன்சிடர் த ஃபாலோயிங். சான் ஆண்ட்ரியாஸ் ஃபால்ட் இது வந்து ஒரு டைவர்ஜன் பவுண்டரி பிட்வீன் த பசிபிக் அண்ட் நார்த் அமெரிக்கன் பிளேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அது தப்பு. நம்ம வந்து சான் ஆண்ட்ரியாஸ் ஃபால்ட் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ரிஃப்ட் இது வந்து டைவர்ஜன் பவுண்டரி பிட்வீன் ஆஃப்ரிக்கன் பிளேட் அண்ட் சொமாலி பிளேட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, அது வந்து கரெக்டு. நார்த் அனட்டோலியா ஃபால்ட் இட்ஸ் அ டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரி பிட்வீன் யூரேஷியா அண்ட் அனட்டோலியன் பிளேட்னு கொடுத்துருக்காங்க, ஸோ அது வந்து கரெக்ட். எத்தனை கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, ஸோ ஒன்லி 2. ஆக்சுவலி வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரி அதுக்கு வந்து ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபால்ட் அப்படின்னாலே சான் ஆண்ட்ரியாஸ் அப்புறம் நார்த் அனட்டோலியா. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா இந்த ஃபஸ்ட்டு பிக்சரில் சான் ஆண்ட்ரியாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா சைட்வைஸ் மூவ்மெண்ட் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நெய்தர் கிரியேட்டர் நாட் டிஸ்ட்ராய்ட், அதுதான் மெயின். ஸோ சான் ஆண்ட்ரியாஸ் அப்புறம் வந்து அனட்டோலியா ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவே வந்து ஆஃப்ரிக்கன் ரிஃப்ட் வேலியில் பார்த்தோன்னா அது வந்து டைவர்ஜன் பிளேட் பவுண்டரி. ஸோ இதுவுமே நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை வந்து பார்த்து வச்சுக்கணும். ஸோ இது வந்து நார்த் அனட்டோலியா, அதுலேயும் வந்து டிரான்ஸ்ஃபார்ம். நெக்ஸ்ட்டு வந்து கன்சிடர் த ஃபாலோயிங். பிலிப்பைன் பிளேட், நாஸ்கா பிளேட், கோக்கஸ் பிளேட், கரிபியன் பிளேட், அரேபியன் பிளேட் இதெல்லாம் மைனர் பிளேட்னு கேட்டிருக்காங்க. ஆல் 5 மைனர் பிளேட். ஸோ இதில் பார்த்தோன்னா மேஜர் பிளேட்ஸ் மைனர் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேஜர் பிளேட்ஸ் அப்படின்னா யூரேஷியன் பிளேட், இந்தோ ஆஸ்திரேலியன் பிளேட், அதுக்கப்புறம் வந்துட்டு நார்த் அமெரிக்கன் பிளேட், சவுத் அமெரிக்கன் பிளேட், பசிபிக் பிளேட், ஆஃப்ரிக்கன் பிளேட் இதெல்லாம் தான் வந்து மேஜர் பிளேட். இது தவிர வரக்கூடிய மற்ற எல்லா பிளேட்ஸுமே லைக் இங்கே கொடுத்துருக்க மாதிரி பிலிப்பைன் பிளேட், நாஸ்கா, கோகோஸ், கரிபியன், அரேபியன் இது எல்லாமே வந்து மைனர் பிளேட்ஸ். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் கிரியேட்டட் பை ரிவர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லேண்ட்ஃபார்ம்ஸில் வந்துட்டு டெபாசிஷன் எரோஷனில் 2 டைப் இருக்குது. இதில் பர்டிகுலராக ரிவர்ஸோட எரோஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் கேட்டிருக்காங்க. வேலிஸ், வி ஷேப் வேலிஸ் கண்டிப்பாக எரோஷன். அடுத்து வந்து பார்த்தோன்னா கார்ஜஸ்மே எரோஷன் தான். ஃப்ளட் பிளைன்ஸ் அப்படின்றது டெபாசிஷன். நமக்கு வந்து ரிவர்ஸ் கேரி ஆகக்கூடிய அந்த சில்ட்டு வந்து டெபாசிட் ஆகி அலுவியல் ஃப்ளட் பிளைன் உருவாகுதுன்னா அது வந்து டெபாசிஷன். அடுத்து வாட்டர் ஃப்ளாஸ் அப்படின்றது நமக்கு வந்து எரோஷன் தான். நேச்சுரல் லீவிஸ் அகைன் பார்த்தோன்னா நமக்கு இந்த ரிவரோட சைடில் வந்துட்டு ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு டெபாசிஷனல் லேண்ட்ஃபார்ம். ஸோ நமக்கு 3 and 5 வராது. ஆன்சர் வந்து 1, 2 and 4. அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த டைப்ஸ் ஆஃப் எரோஷன். So splash erosion is the first stage of erosion where raindrop dislodge the soil particles, while sheet erosion involves the removal of a thin layer of soil over a large area due to surface runoff. That is correct. Both rill erosion and gully erosion occur after sheet erosion, but gully erosion creates larger channels that are difficult to be removed by normal agriculture practice. எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ போத் 1 and 2. இந்த பிக்சரில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ளாஷ் எரோஷன். இந்த சின்ன சின்னதாக ரெயின் ட்ராப்ஸ் வந்து நமக்கு விழும்போது சாயில் பார்ட்டிகல்ஸ் டிஸ்பிளேஸ் ஆகும், அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்.
அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு லேயரே வந்து ரிமூவ் ஆகும், அது வந்து ஷீட் எரோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ப்ளாஷ், அடுத்து ஷீட், அடுத்து பார்த்தோன்னா ரில் எரோஷன். இந்த லேயர்ஸ் வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். அடுத்து வந்து கல்லி எரோஷன், இந்த ராவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லி எரோஷனில் மேஜர் பார்ட் வந்து எரோட் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து அங்கே வந்துட்டு ஃபர்டிலிட்டி, அந்த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த சாயிலே வந்து அஃபெக்ட் ஆகும். நார்மல் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸால் அதை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது. அதுதான் வந்து கல்லி எரோஷன். ஸோ ஆர்டர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ளாஷ், அப்புறம் ஷீட், அப்புறம் ரில், அடுத்து வந்து கல்லி எரோஷன். நெக்ஸ்ட்டு கன்சிடர் ஃபாலோயிங் லேண்ட் ஃபார்ம்ஸ். வாட் ஆர் தி above depositional landforms of glaciers? அகைன் கிளேஷியர்ஸ்க்கு எரோஷன் டெபாசிஷன் கேட்டிருக்காங்க. எதெல்லாம் டெபாசிஷன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சிர்க் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு எரோஷனல் லேண்ட்ஃபார்ம். ஃபெஜாடும் வந்து பார்த்தோன்னா ஒரு எரோஷனல் லேண்ட்ஃபார்ம். ப்ரம்லன், எஸ்பர் அண்ட் மரைன், இது 3 தான் வந்து டெபாசிஷன் லேண்ட்ஃபார்ம். ஸோ நமக்கு வந்து இந்த லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க எரோஷனல் லேண்ட்ஃபார்ம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து சிர்க், கிளேஷியர் ட்ரஃப், வேலி, அரிட், ஹார்ன், ஃபெஜாட், இது எல்லாமே வந்து எரோஷன். இதெல்லாமே வந்து கிளேஷியரோட மூவ்மெண்ட்னால நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய லேண்ட்ஃபார்ம்ஸு. அதனால இது எரோஷன். டெபாசிஷன், இந்த கிளேஷியர்ஸில் வந்து டெபாசிட் ஆகிறதுனால அவுட் வாஷ் பிளேன், எஸ்கேர், டெரேசஸ், ட்ரம்லின், கெட்டில் ஹோல், மொரைன், இதெல்லாம் வந்து டெபாசிஷன் லேண்ட்ஃபார்ம்ஸ். இது வந்து நமக்கு தெரியும். அடுத்து அமாங் த ஃபாலோயிங் சிட்டிஸ் விச் ஒன் இஸ் த நியரஸ்ட் டு த டாபிக் ஆஃப் கேன்சர். இது பார்த்தோன்னா யூபிஎஸ்சி பிஒய்க்யூவில் இந்த டெல்லிக்கு க்ளோசஸ்ட்டாக இருக்கக்கூடிய சிட்டி அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். அதை பேஸ் பண்ணி இந்த டாபிக் ஆஃப் கேன்சருக்கு நியரஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய போபால். ஸோ இங்கே வந்து நமக்கு அந்த பிக்சரில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் செக்டர்ஸ். நியூக்ளியர் பவர், ரினியூபிள் எனர்ஜி, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், க்ளீன் டிரான்ஸ்போர்ட்டேஷன், எனர்ஜி எஃபிஷியன்சி. ஸோ இல்லை ஹவு மெனி ஆஃப் தி அபவ் செக்டர்ஸ் ஆர் brought under RDS க்ரீன் டெபாசிட் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 1/4. ஸோ வந்து என்ன வராது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஐ திங்க் நியூக்ளியர் பவர் ஜென்ரேஷன் வந்து வராது. ஏன்னா அது வந்துட்டு நமக்கு க்ரீன் டெபாசிட், அதாவது ரினியூபிள் வந்து கன்சிடர் பண்ணுறதில்ல. ஸோ எப்போவுமே பார்த்தோன்னா இந்த மாதிரி கொஷின்ஸில் வந்துட்டு எதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பர்டிகுலர் ஸ்கீம்ஸில் அப்படின்றத நம்ம வந்து மெயினாக வந்து பார்த்துக்கணும். ஸோ இதில் வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க அந்த க்ரீன் டெபாசிட் ஃப்ரேம்வொர்க்கில் எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நியூ ஆர் எக்ஸிஸ்டிங் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஃபாசல் ஃபியூல்ஸ் அதெல்லாம் வந்தாலே அது வந்து நமக்கு க்ரீன் இதில் வராது. நியூக்ளியர் பவர் ஜென்ரேஷனும் க்ரீன் இதில் வராது. டைரக்ட் வேஸ்ட் இன்சினரேஷனாக வேஸ்ட்டை வந்து பர்ன் பண்ணுறாங்க, அதுவும் வராது. அடுத்து ஆல்கஹால், வெப்பன், டொபாக்கோ, கேமிங், பாம் ஆயில் இண்டஸ்ட்ரீஸ் வராது. ரினியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்டே நம்ம வந்து ப்ரொடெக்டட் ஏரியாவிலேருந்து வரக்கூடிய பயோமாஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோன்னா அதுவுமே வராது. லேண்ட்ஃபில் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஹைட்ரோ பவர் பிளான்ஸ் லார்ஜர் தென் 25 மெகாவாட் இருந்துச்சுன்னா அதுவுமே வந்து வராது. ஸோ இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம். ஸோ இட் will provide a cover of up to 5 lakh per family per year for primary and secondary care hospitalization. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைமரியும் கொடுத்துருக்காங்க, தப்பு. ஆயுஷ்மான் பாரத் வந்து செகண்டரி அண்ட் டெர்ஷரி கேர் ஹாஸ்பிட்டலைசேஷன். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து வராது. அடுத்து it will provide cashless and paperless access to service for beneficiary at the point of service. Correct. Under the scheme, both private and public hospitals are empaneled to provide healthcare service. Yes, both private and public hospitals ரெண்டு பேருமே பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வராது. 2 and 3 ஒன்லி ஆன்சர். ஆனால் செகண்டரி அண்ட் டெர்ஷரி தான், ப்ரைமரி கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ் இண்டிகேட் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சுமன் ஸ்கீம். ஸோ இந்த சுமன் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோன்னா சுரக்ஷித் மத்ருத்வா ஆஷ்வாஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா என்ஷூர் சேஃப் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் மெட்டர்னல் ஹெல்த் கேர் ஃபார் ஆல் women இன்க்ளூடிங் ஜீரோ எக்ஸ்பென்ஸ் டெலிவரி அண்ட் மெட்டர்னல் சர்வீஸ். ஸோ இது வந்து ஸ்கீம் பற்றி தெரிஞ்சதால் தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி. ஸோ இதில் வந்து இட் இஸ் constituted as a statutory body under the Companies Act 2013. It recommends accounting and auditing policies and standards to be adopted by the companies. அது கரெக்டு. Its account is monitored by Comptroller and Auditor General of India. ஸோ ஆக்சுவலி வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டு. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான் ஆக்சுவலி கம்பெனிஸ் ஆக்ட் கீழே தான் வரும். ஸோ சில இது வந்து ஸ்டாட்டுட்டரி பாடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். அடுத்த கொஸ்டினில் வந்து பார்த்தோன்னா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. So the Inland Waterways Authority of India is responsible for the development and regulation of inland waterways for shipping and navigation. Yes, அது வந்து கரெக்டு. இல்லை நேஷனல் வாட்டர்வே 1 கங்கா, பாக்ரதி, ஹூக்ளி ரிவர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து கரெக்ட். இட் ஆப்ரேட்ஸ் another மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபோக்கஸ் ஆன் ரெடியூசிங் கார்பன் ஃபுட் பிரிண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்றது தப்பு. நமக்கு வாட்டர்வே டிரான்ஸ்போர்ட் அப்படின்னாலே மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங் அவங்க கீழே தான் வந்து வருவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் கீழே தான். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இன்கரெக்ட். ஸோ வந்து ஆப்ஷன் 1 and 2 ஒன்லி தான் வந்து ஆன்சர்.